வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்ம் இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் வந்து திரும்பவும் ஃபிஷ் வளர்க்கலான்னு பழைய நம்மளுடைய டேங்க்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்கிற இந்த ஆசிட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணதில் கொஞ்சம் நல்லாவே வந்து க்ளீனாச்சு. ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம இது ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு. அதனால் நிறைய ஸ்டெயினாக இருந்துச்சு. வெறும் சால்ட்டு அந்த டேங்கை பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்துச்சு. எல்லாமே நம்ம அந்த ஆசிட் தான் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணோம். இந்த ஆசிட் தான் அது. இது வந்து நம்ம ஷாப்லேயே வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கிங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட அக்சசரிஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸு. அதாவது ஹோல்சேலில் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து பொருள் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டு வந்து வெளியில் கிடைக்காத ஃபுட்டஸ்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது ஆல் இண்டியா ஃபுல்லாகவே டெலிவரி உண்டு. இதோடைய முழு வீடியோ வந்து கீழே டேக் பண்ணுறேன், ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க எது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு. அந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நமக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. இப்போயுமே வந்து நிறைய ஆர்டர் போயிட்டு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம செல் பண்ணியாச்சு. இன்னமும் பொருள் நிறையவே இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காலை பிக் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். நம்ம இந்த டேங்க்கில் என்ன ஃபிஷ் விடலான்னு பார்த்தீங்கன்னா, நியான் அக்காராவா இல்லை ஜல் ஃபிஷ்ஷா இல்லை போலார் பேரட்டா, அதாவது ஈஸியாக ப்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, சிச்லெட் வெரைட்டிஸு. அது ஏதாச்சும் விடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ப்ரீடிங் பேர்லாம் கொஞ்சம் கிடச்சிதுன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷே வாங்கி கூட இந்த டேங்க்கில் விடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து ப்ரீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ரீட் பண்ணுற மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணி ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய கான்டாக்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பழையபடி இருந்தோம்னா நிறைய ஃபிஷ் டெல்லர் வந்து நமக்கு லைனில் இருந்தாங்க. இப்போ வந்து யாரும் இல்லை. சரி, நம்ம கிட்ட இருக்க ஒரு சில கப்பி வெரைட்டிஸை மட்டும் நம்ம அதை விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பிளாக்கு. நம்ம ஃபிஷ் வளர்க்குறதையே விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து தூரம் போட்டதுக்கப்புறமும் இது வந்து நிறைய ப்ரீடாகி போய் இருக்குது. இது வந்து நான் பேரண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஃபிஷ் வாங்கினாலும் ஃப்ரீயாக தான் இதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். அதாவது நான் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம நம்ம ப்ரீட் பண்ணுற ஃபிஷ்ஷஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து சேலுக்கு வராது. ஃப்ரீயாக மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். நான் ப்ரீட் பண்ணி அந்த குட்டிங்க வளர்ந்ததுக்கப்புறம் நான் என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து நம்ம சேனலை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை.